கார்த்திகை தீபம் சீரியல் நேர்களுக்கு வணக்கம். நம்மளோட கார்த்திகை தீபம் சீரியலில் ஒரு சூப்பரான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோவும் கேளுங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க கார்த்திகை தீபத்தில். வாங்க என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சாமுண்டீஸ்வரி நேராக போய் ராஜா சேதுபதி பேரா, இங்கே பாரு, நீ கல்யாணத்தை நிறுத்த முடியவே முடியாது, ஏதோ ரிஜிஸ்ட்ரேஷன் நிறுத்திட்ட, நாளைக்கே பாரு என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணுறதுக்கு பந்தக்கால் நட்டுறேன், நிச்சயதார்த்தத்துக்கும் நான் ஏற்பாடு பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ கார்த்தி என்ன சொல்கிறாரு, நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கோங்க, ரேவதியை நான் விட்டு கொடுக்க முடியாது, ரேவதி என்னோட மனைவி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதனால் முடிஞ்சதை பார்த்துக்கோ, நான் என்ன பண்ணுறேன் பாரு, எப்படியாச்சும் மருதுவை கல்யாணம் பண்ணி வச்சு உன்னை வெளியே தரத்துறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சவால் விட்டுட்டு போயிடுறாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ரேவதி கிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி ரேவதி இந்த மாதிரி பந்தக்கால் நடுறோம், நாளைக்கு நிச்சயம் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் ஊரே கூட்டி கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ரேவதி அம்மா 6 மாதம்னு சொல்லிட்டு சொன்னீங்க, இப்போ உடனே நீங்கள் பந்தக்கால் நடணும் நிச்சயம் பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க, இப்போ தானம்மா ரிஜிஸ்டர் வேறு கேன்சல் ஆச்சு, இதுக்குள்ளே இந்த முடிவு தேவையா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை ரேவதி, அம்மா எல்லாமும் நல்லதுக்கு தான் பண்ணுறேன், நீ உடனே என்ன பண்ணு, நிச்சயதார்த்தத்துக்கு பண்ணிக்கலாம், 6 மாதம் கழித்து கூட நம்ம கல்யாணத்தை வச்சுக்கலாம், ஒன்றே தப்பு இல்லை, நிச்சயம் பண்ணிட்டா நம்ம உறுதி ஆகிடும், அதனால தான் அம்மா கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும்ல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி ஓகேம்மா, உன் இஷ்டப்படி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ரேவதி என்ன பண்ணுறாங்க, ஒத்துக்கிறாங்க. சாமுண்டீஸ்வரி என்ன பண்ணுறாங்க, எல்லாருக்கிட்டேயும் எல்லாரையும் கூப்பிட்டு வீட்டில் இருக்க மருது, அதுக்கப்புறம் சூரியகலா, இவங்க எல்லோரும் வீட்டில் யார் யாரெல்லாம் இருக்காங்களோ எல்லாரையும் கூப்பிட்டுட்டு நாளைக்கே பந்தக்கால் நடுறோம், நிச்சயதார்த்தத்துக்கு ஏற்பாடு பண்ண சொல்லியிருக்கேன், ரேவதிக்கும் மருதுக்கும் நிச்சயம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ மயில் வாகனமும் நம்மளோட ராஜராஜனும் பேசிக்கிறாங்க. மாமா, அத்தை ஏன் தான் இப்படி பண்ணுறாங்க, திருந்தவே மாட்டாங்களா, இப்போ தான் ரிஜிஸ்ட்ரேஷனை நம்ம தள்ளி வச்சோம், உடனடியாக இப்போ இவனுக்கும் இந்த வீணா போனவனுக்கும் ரேவதிக்கும் திருப்பியும் நிச்சயம் பண்ணணும்னு சொல்கிறாங்க, எப்படி மாமா தடுக்கிறது அப்படின்னு சொல்லும்போது, இதெல்லாம் தடுக்க முடியாது மாப்பிள்ள, அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம சின்ன மாப்பிள்ளையை தான் கேட்கணும் அப்படின்ற மாதிரி கார்த்தியை தான் சொல்லிட்டு இருக்காங்க. சரி மாமா, எப்படியாச்சும் ரேவதிக்கு இவன் கூட கல்யாணம் நடக்கக்கூடாது, எப்படியாவது சகல கூட சேர்ந்து வாழணும், அத்தை என்றைக்கு தான் இதெல்லாம் புரிஞ்சுக்க போகிறாங்கன்னு தெரியல அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. ரேவதி என்ன பண்ணுறாங்க, கால் பண்ணுறாங்க நம்மளோட கார்த்திக்கு, கால் பண்ணி இந்த மாதிரி எனக்கு நிச்சயம் வச்சுருக்காங்க சார், நீ கண்டிப்பாக வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு பார்த்திங்கன்னா எப்போங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இன்றைக்கி தான் சார் பந்தக்கால் காலையில் நட்டுட்டு நிச்சயம் வைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி நம்மளோட ரேவதி கால் பண்ணி நம்மளோட கார்த்திகிட்ட சொல்கிறாங்க. வேறு வழி இல்லாமல் சரி ஓகேங்க நான் வரேங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் நம்மளோட சாமுண்டீஸ்வரி திமிராக கேட்குறாங்க, என்ன ரேவதி யாருக்கு ஃபோனில் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, என்னோட எம்டி சார் தான்மா, நிச்சயம் வச்சுருக்கோம்ல, அதனால் அவரை இன்வைட் பண்ணுறதுக்கோசம் தான் கால் பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி ஓகே ஓகே, கண்டிப்பாக இன்வைட் பண்ணு, முக்கியமான கெஸ்ட்லாம் இன்வைட் பண்ணணும்ல அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு என்ன பண்ணுறாங்க. அப்புறம் அவங்க நிச்சயம் வேலையை பார்த்துட்டு இருக்கும்போது கார்த்தி என்ன பண்ணுறாரு, ஆஃபீஸ்லேருந்து நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. அப்போ பார்த்திங்கன்னா நிச்சயதார்த்தம் அந்த பந்தக்கால் நடுற ஃபங்க்ஷன் நடக்க போது கரெக்டாக கார்த்தி என்ன பண்ணுறாரு, கார்லேருந்து இறங்கிட்டு என்ன பண்ண நடந்து வரும்போது பந்தக்கால் நட்டுட்ருக்காங்க. அந்த பந்தக்கால் பார்த்திங்கன்னா சாஞ்சி கீழே விழுந்துருது. விழ போகும்போது கரெக்டாக நம்ம கார்த்தி ரேவதி 2 பேரும் பிடிச்சிடுறாங்க, பிடிச்சி நிப்பாட்டிடுறாங்க. அதை பார்த்து சாமுண்டீஸ்வரி வச்சு பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது, அதுக்கப்புறம் ரேவதி நம்மளோட கார்த்தியை இன்வைட் பண்ணுறாரு. எப்பயுமே இந்த குடும்பம் யாருக்கும் நடக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ சீரியலை பொறுத்த வரைக்கும் ஓகே. ஸோ அவங்க கண்ணு முன்னாடியே பார்த்திங்கன்னா நம்ம ரேவதி இன்னொருத்தரை நிச்சயம் பண்ணிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரி விடாப்புடியாக அந்த வீட்டு மாப்பிள்ளை அதாவது பேரன் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. ஸோ ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் கார்த்தியை பார்க்கும்போது. கார்த்தி இதெல்லாம் பார்த்துக்கிட்டு சகிச்சிட்டு இருக்காரு, வேறு வழி இல்லாத.